வணக்கம் சார். பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதா? பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. நல்ல முன்னேற்றம் சார். Not the full thing, sir. Don't show the full. தென்காசி விருத்தாச்சலம் தவிர 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம். தோழமை கட்சி கேட்டுக்கொண்டதனால், கூட்டணி கட்சிகள் சில பேரை நிறுத்துவதால் 2 தொகுதிகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. அதற்கு காரணங்களை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஈரோடு ஈஸ்ட் ஏற்கனவே நாங்கள் நின்ற தொகுதி, அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம். ஓகே, 28ல் 23 அடையாளம் கொண்டிருக்கிறோம். 5 தொகுதிகள் மீண்டும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு காணும். இல்ல 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய சிட்டிங் சீட் அது கொடுப்பது கடினம். 3 ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய வேட்பாளருக்கு. அதை முதலமைச்சரிடம் பேசி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை தீர்ப்போம். தேங்க்யூ. 23 ஆல்மோஸ்ட் சிட்டிங் சீட் எல்லாமே சொல்லிட்டோம்ல. They want a seat. We can record which is seat we are selected 23. Out of 28 you have decided 23. Can you mention the 23 seats? What are you asking? No, we will send, sir. We will send press release. We will send press release. Press. இல்ல அதுல எல்லோரையும் நாங்க ஏற்கனவே கட்சியிலிருந்து கட்சி நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை நீக்கியவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். நாங்க பிஇசி மீட்டிங் இருக்கு, பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி, அப்புறம் ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கலாம். நான் கண்டிப்பா பத்திரிகையாளரிடம் எந்தெந்த தொகுதியை ஒப்புக்கொண்டு இருக்கிறோம், எது பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வோம். மனநிறைவோடு சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஓரிரு நாளில் ஏமா எல்லாம் சும்மா காங்கிரஸை ஏமாத்தி வெரி ஷார்ட்லி. வணக்கம் சார். பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதா? பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது. நல்ல முன்னேற்றம் சார். Not the full thing, sir. Don't show the full. தென்காசி விருத்தாச்சலம் தவிர 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம். தோழமை கட்சி கேட்டுக்கொண்டதனால், கூட்டணி கட்சிகள் சில பேரை நிறுத்துவதால் 2 தொகுதிகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. அதற்கு காரணங்களை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஈரோடு ஈஸ்ட் ஏற்கனவே நாங்கள் நின்ற தொகுதி, அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம். ஓகே, 28ல் 23 அடையாளம் கொண்டிருக்கிறோம். 5 தொகுதிகள் மீண்டும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு காணும். இல்ல 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய சிட்டிங் சீட் அது கொடுப்பது கடினம். 3 ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய வேட்பாளருக்கு. அதை முதலமைச்சரிடம் பேசி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை தீர்ப்போம். தேங்க்யூ. 23 ஆல்மோஸ்ட் சிட்டிங் சீட் எல்லாமே சொல்லிட்டோம்ல. They want a seat. We can record which is seat we are selected 23. Out of 28 you have decided 23. Can you mention the 23 seats? What are you asking? No, we will send, sir. We will send press release. We will send press release. Press.
இல்ல இல்ல அதுல எல்லோரையும் நாங்க ஏற்கனவே கட்சியிலிருந்து கட்சி நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை நீக்கியவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். நாங்க பிஇசி மீட்டிங் இருக்கு, பிரதேஷ் எலெக்ஷன் கமிட்டி, அப்புறம் ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கலாம். நான் கண்டிப்பா பத்திரிகையாளரிடம் எந்தெந்த தொகுதியை ஒப்புக்கொண்டு இருக்கிறோம், எது எது பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வோம். மனநிறைவோடு சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஓரிரு நாளில் ஏமா எல்லாம் சும்மா காங்கிரஸை ஏமாத்தி எப்போ சைனிங் இருக்கும் சார்? எப்போ சைனிங் இருக்கும்? வெரி ஷார்ட்லி.